பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு கடைக்காரர் 2 கேமரா வச்சிருக்காரு. அதோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு கேமராவையும் 990 ரூபாய்க்கு விக்கிறாரு. ஒரு கேமராவ 10% லாபத்துக்கும், இன்னொரு கேமராவ 10% நஷ்டத்துக்கு விக்கிறாரு. அப்ப மொத்தமா அவருக்கு கிடைச்சது லாபமா, நஷ்டமா? அப்படி லாபம் கிடைச்சிருந்தா எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கும்? அதே மாதிரி நஷ்டம் ஆயிருந்தா எத்தனை சதவீதம் நஷ்டம் ஆயிருக்குன்னு கேட்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமில டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு, ஆர்எஸ் அகர்வால், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிருக்கோம். ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு கடைக்காரர் 2 கேமரா வச்சிருக்காரு. அதோடைய காஸ்ட் பிரைஸ் அடக்க விலை என்னன்னு தெரியாது. ஆனா ஒவ்வொரு கேமராவையும் 990 விற்கிறாரு. ஒரு கேமராவை 10% லாபத்துக்கும், இன்னொரு கேமராவை 10% நஷ்டத்துக்கு விற்கிறாரு அப்படின்னா மொத்தமா ஒரு கிடைச்சது லாபமா நஷ்டமா? அப்படி எத்தனை சதவீதம் லாபம் கிடைச்சிருக்கு, இல்லை எத்தனை சதவீதம் நஷ்டம் இருக்குன்னு கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் கேமரா எடுத்துக்காங்க. ஃபர்ஸ்ட் கேமரா ஸோ எவ்வளவு வித்துருக்காரு? 990 வித்துருக்காரு. எத்தனை சதவீதம் லாபம்? 10% லாபம். ஸோ இந்த 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுருங்க. வகுத்தல்ல எப்பவுமே லாபம் சொன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். நஷ்டம்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க லாபம் 10 பிளஸ் 100 110. ஸோ ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க கேன்சல் பண்ணா 9. இப்போ 9 ஒரு 2 ஜீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் கேமராவுடைய பிரைஸ் பார்த்தோம்னா 900 ரூபாய். 10% லாபம் வச்சு 990 வித்துருக்காரு. அதே மாதிரி ரெண்டாவது கேமராவுக்கு ஸோ எவ்வளவுக்கு வித்துருக்காரு? ரெண்டாவது கேமராவும் 990 வித்துருக்காரு. இங்க 10% நஷ்டம். 10% எழுதுவோம். 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே நியூமரேட்டர்ல போட்டுருங்க. இங்க நஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்? 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 90. 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 99 9 கேன்சல் பண்ணா 11 இங்க 2 ஜீரோ. ஸோ அப்ப ரெண்டாவது கேமராவுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 1100 ரூபாய். சரிங்களா? 10 நஷ்டத்துக்கு 990 வித்துருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் கேமராவோட பிரைஸ் 900. இதோட ரெண்டாவது கேமராவுடைய பிரைஸ் 1100. ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது? 2000 ரூபாய். ரெண்டு கேமராவோடையும் சேர்த்து ரெண்டு கேமராவுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 2000 ரூபாய். எவ்வளவு வித்துருக்காரு? ரெண்டு கேமராவையுமே 990 தான் வித்துருக்காரு. ரெண்டு கேமராவுமே 990 தான் வித்துருக்காரு. அப்ப இன்ட்டு 2 பெருக்கல் என்ன வரும்? 1980 ரூபாய் வரும். ஸோ அப்ப ஆக்சுவலா ரெண்டு கேமராவும் சேர்த்து 2000 ரூபாய். ஃபைனலா வித்தது ரெண்டு கேமரா சேர்த்து 1980 வித்துருக்காரு. அப்ப எவ்வளவு கம்மியா வித்துருக்காரு பாருங்க. 20 ரூபாய் கம்மியா வித்துருக்காரு. சரிங்களா? காஸ்ட் பிரைஸோட 20 ரூபாய் கம்மியா தான் வித்துருக்காரு. அப்ப நஷ்டம் சொல்லிடலாம். ஆனா என்ன கேக்குறாங்க? எத்தனை சதவீதம் கேக்குறாங்க. அப்ப 20 வகுத்தல் எப்பவுமே வகுத்தல்ல காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? 2000 இன்ட்டு 100. எத்தனை சதவீதம் கேக்குறாங்க? அப்ப இன்ட்டு 100. டபுள் 3 ஜீரோக்கும் இந்த 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1 இருக்கும். அப்ப 1% பாத்தீங்கன்னா நஷ்டம். டோட்டலா அவருக்கு 1% நஷ்டம்.